உலகளாவிய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு முகவரியாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உருவாகியுள்ள கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உலகத்தரம் வாய்ந்த உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்வுக்கு வந்த அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலையை வாகனத்தில் சென்று பார்வையிட்ட அவர் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆலையை தொடங்கி வைத்து பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு சந்தையாக அமைந்திருப்பதாகவும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மிகவும் நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்பதால் தமிழ்நாடு பெரும்பாலான நிறுவனங்களுக்கு முக்கியமான சந்தையாக இருந்துகிட்டு இருக்கு. பிரிட்டானியா, டாபர், ஐடிசி நிறுவனங்கள் மற்றும் உங்களோட நிறுவனம் சேர்த்து பல எஃப்எம்சிஜி நிறுவனங்களோட உற்பத்தி திட்டங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த துறை மேலும் வளர்ச்சி பெற தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. இந்தியாவோட வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய பெரு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி. இந்தியாவில் மட்டும் இல்லை, தெற்காசியாவிலே முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். 2030ற்குள் தமிழகத்தில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் லட்சிய இலக்கை நோக்கி பயணிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் என்ற எங்களுடைய லட்சிய இலக்கை அடைகிறதுக்கு எல்லா முன்முயற்சிகளும் நம்முடைய திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது. முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் நம்முடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் பெரும் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம்.